மக்களே, இன்னைக்கு இந்த பிராண்டை நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கான்ட்ரோவர்ஷியலா தான் இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா டூ ஆர் ஸ்கின்ல இருந்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு 2 சோப் அமைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? சடனா பாத்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸும் இந்த சோப் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதனால நானும் பிராண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எனக்கு பர்சனலா யூஸ் பண்ணி பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன்றத சொல்லிட்டேன். வந்து சோப்பை பார்த்தேன், பார்க்கவே ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. என்னடா இந்த சோப் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த சோப்பை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் பார்த்தா தெரியுது அந்த சோப்லயே 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோசம் ஒரு பக்கம் வந்து கூலிங்காக கொடுத்துருப்பாங்க. ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு மாதிரி கூலிங் எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 21 நாள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னுடைய பாடியில் வந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது, டேனும் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஆனா பிரச்சனையே எங்கேருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா இந்த சோப்போட பிரைஸ் தான். நீங்க ஒரு சோப் வந்து நார்மலா வாங்கினீங்கன்னா 60 ருபீஸ் 70 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த சோப்பை வந்து பாத்தீங்கன்னா 99 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல இந்த சோப்புல கோஜிக் ஆசிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பீர் பவுடர், அதுக்கப்புறம் இந்த சோப் வந்து ஒரு ஹேண்ட்மேட். அதனாலதான் இந்த சோப்போட பிரைஸ் வந்து இதுக்கு ஒர்த்தா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இந்த சோப்பு வேணும்னா நீங்க கமெண்ட்ல வந்து ரெபல் எக்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு லிங்கை சென்ட் பண்றேன். இந்த சோப் வந்து காம்போவா பாத்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். அதனால இந்த சோப் ஒர்த்து தான், ட்ரை பண்ணி பாருங்க.